யூனோ வாட் கன்ஃபெஷன் ரூம்ல அழுகுறதுனா ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். கன்ஃபெஷன் ரூம்ல அது ஓ அப்படின்னாங்க அப்படின்ட்டு இது சாதாரண மேட்டர்னு நீ நினைக்கிறேன். அங்க உள்ள போய் ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் இறக்கிட்டாங்க. நான் உன்ட்ட ஒரு வாட்டி சொன்னேன், ஆனா நீங்க தனியாக எங்கேயாவது உட்காந்து ஏதாவது அழுதுட்டாங்கன்னா அது நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுது. அதுதான் அது நம்ம முன்னாடி பேசும்போது போல்டா சண்டை போட்டுருவாங்க. ஒரு இந்த காலம் இந்த காலம் ஒரு போயிட்டு அவங்க ஃபீல் பண்ணி ஒரு அமௌண்ட் ஆகுது ஐயோ அப்படிங்கிற மாதிரி. இவங்க நம்ம கிட்ட வரைஞ்சு இழுத்து சண்டை போட்டுறாங்க. அவங்க பண்ணும்போது பெரியவங்க பண்றது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. ஒழுங்கு காட்டுறது ஒரு மாதிரி தப்பாயிடுது. தெரியும் போப்போ இன்னும் போது ஐயோ பரவாயில்ல மேம் இப்படி சொல்லிடுவோம்ல. இது பேசியாச்சு முடிஞ்சிச்சுன்னா திரும்ப அந்த டாபிக் ரீஓபன் பண்றாங்க. பிள்ளைங்கிட்ட நம்ம என்னத்தையும் ஒன்று டென்ஷனை கட்டி விட்டுட்டோம்னா அது எமோட்டா ஃபீல் ஆகி அந்த மூஞ்சி ஒரு மாதிரி தொங்க போட்டு அந்த அம்மா போய் இப்படி ஹர்ட் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி 5000 சொல்லியாக தூக்கி கொடுக்குறேன். எனக்கு கேம் அஃபெக்ட் பண்ணும். அது தப்பு இல்லை. ஒன்னே மாதிரி ஒரு ஆள் எனக்கு இருந்தா ஒரு ஆள் இருந்து என்ன கேட்டாலும் நீங்க பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கிட்டு அடிச்சு தூக்கிட்டே இருப்போம். இருக்கிற எல்லா ஸ்டாரையும் அள்ளிட்டு அர்ச்சனா கொடுக்கும்போதாவது நினைச்சேன் அடுத்து யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணுவாங்க. சாதாரணமா இடப்படாதாங்க. அர்ச்சனா ட்ரை பண்றது அவங்க 2 பேர் இருக்காங்க உள்ள போய். நானும் அந்த இதுல நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு ஓட்டு வரும்போது அவங்க என்னை ஓட் பண்ணி அவாய்ட் பண்ணிடக்கூடாது. நான் 2-3 ஆங்கிள் யோசிக்கிற தப்பு இல்லை. 5 ஸ்டார் டாஸ்க்ல ஓட்டு பிரச்சனை தட்டி விட்டுச்சுல அப்போ யோசிச்சிட்டேன். அந்த நாமினேஷன் நேரம் துணியை வாங்க வந்துச்சு டீம் இல்ல அப்படின்னு அவங்க நம்பணும். நான் விஷ்ணு கிட்ட பேசினதே பாதி பேருக்கு பொறுப்பு. துருவமா எங்களை மோத விட்டுருணுங்கிற மாதிரி ஒரு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க வந்துருக்கேன். மைண்ட் வந்து கிளியர் பண்ணிக்கோ. இப்படி இருந்தீங்கன்னா உனக்கே மாட முடியும். வாங்குற அதே திட்டு தான் 3 நாள் கழிச்சு அவங்க உனக்கும் பாதிக்கும் அவங்களுக்கும் பாதிக்கும். அவள் ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிட்டு போயிட்டாங்க. பேசவே பேசாத அவங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா வந்தாங்கன்னா அது இது நடந்திருக்காது. அவங்க அம்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த லேடி வந்தாங்கல்ல எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தோணுது. இஷ்டத்துக்கு பேசுறாங்க. சாரி சொல்லிக்கிறது அதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா சொல்றாங்க. என்ன கை கொடுக்க போறேன் கையை கொடுக்குறாங்க. இந்த லேடி ஏன் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கட் பண்றதுதான் இந்த விஷயங்கள் நான் முன்னாடியே நான் சொன்னேன். பாத்துக்கோங்கடா 2 பேரும் அப்படின்னு. சில்மமே எல்லாம் எல்லாம் தெரியும். வெளியில அவங்க அம்மாக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். நாங்க எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னா. ஆக்சுவலா அவங்க அம்மாக்கு தெரியவே தெரியாது. தான் இப்ப ப்ராப்ளம். இந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பாங்க தெரியாது. அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அம்மாவா உங்களுக்கும் தெரியல. இது ஷோல என்னென்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியல. உங்களுக்கு விட்டுறதான் வெளில போய் அம்மாட்ட பேசணும். அம்மாட்ட பேசினா கரெக்டா இருக்கும். பேச விடவே மாட்டாங்க. நடக்கும் நடக்காம என்ன அப்படியே போயிடும். நம்ம பண்ண தப்பு இல்லைன்னும் போது என்னைக்குமே பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கூட சில இடத்துல சப்போர்ட்டா பேசும். 5 ஸ்டார் வாங்கினேன். போய் ஏன்டா கொடுத்தீங்க ஸ்டார்?